அறியவன முதலாய ஆனந்த மூர்த்தியன் யாவராயின் அன்பரன்றி அறிவன மலர் சோதி என்றார். அதாவது தன்னுடைய மெய் அன்பர்களுக்கு தான் இறைவன் இறங்கி வருவார், எளியவனாக இருப்பார், அவர்களுடைய மனதிலே குடிகொண்டு இருப்பார். ஆனா அன்பே இல்லாத அன்பற்றவர்களுக்கு இறைவன் வெகு தூரத்துல தான் இருப்பார், அவர்களால் இறைவனை அடையவே முடியாது. அதை மாணிக்கவாசகர் சொல்ற, அன்பர் அன்றி அறிவனா மலர் சோதி, ஜோதி வடிவத்தில் இருப்பவனும் தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமேண்டர். அப்பேற்பட்ட அந்த ஒளி வடிவாக இருக்கிற அந்த ஈசன் தன்னுடைய செந்தாமலர் போன்ற தன்னுடைய அழகான திருவடிகளை என்னுடைய தலை மீது வைத்து எனக்கு ஆனந்தத்தை அருளினான்றார். சென்னி மண்ணி சுடருமேன்றார். அதாவது இறைவன் ஈசனுடைய தன்மை இங்க மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல சொல்றார். என்னன்னா, மூவருக்கும் அறிய ஒண்ணாது மும்மூர்த்திகளால கூட அறிய முடியாத அந்த ஈசன் அன்பர்களுக்கு தன்னுடைய மெய்யடியாருக்கு எளியவனாக இருக்கார். அதை மாணிக்கவாசகர் சொல்ல, மூவராலும் அறியவனா முதலாய ஆனந்த மூர்த்தி என்ற